ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இல்லை. ஏன்னா நான் கேப்டன் ஜாங் அப்லோட் பண்ணும்போது எனக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ எனக்கு இல்லை. பட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அதை நான் முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் திரும்பி ரெக்கார்ட் பண்ணுறேன். இல்லை நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பாசிட்டிவாக பண்ணுறீங்க. பட் வியூ ஏன் 200 அந்த மாதிரி தான் போயிருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். நிறைய பேர் பார்ப்பீங்க, பிடிக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் ஏன் கம்மியாச்சுன்னு எனக்கு தெரியல. ஈவன் ஒன் ஷாட்க்கு வர வரவேற்பு கூட இதுக்கு இல்லை. ஆல்ஃபா ஒமேகாவுக்கு வந்தது கூட இதுக்கு இல்லை. ஏன்னு தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஒரு நியூஸ் என்னென்னா, டெலகிராமில் என்னுடைய சேட் பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பேசணுன்னா தாராளமாக பேசலாம். ஆல்ரெடி ஒரு 2-3 பேர்கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பேசணும் அப்படின்னா தாராளமாக பேசலாம். ஓகேடா. ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட்டு சீனில் நம்ம அந்த கார்டியன் அந்த ஒரு பொண்ணு அந்த மிஷினை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் நம்ம டேக்கு. அவள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு, ஓகே நம்ம மிஷின் ஜங்குக்கை ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியே அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே கொஞ்சம் அப்படியே ஒத்தடிப்பாதை மாதிரி இருக்கும். அதில் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிருப்பார். பட் வீட்டை விட்டு தாண்டினதுனால அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் கூட அவ்வளோவா இருந்திருக்காது. இருட்டாக இருந்திருக்கும் அந்த இடம். இருந்தாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டுருக்கும்போது அவருக்கு பின்னாடி ஒரு ஃபுட்ஸ் சத்தம் கேட்கும். அப்படி நடந்து வர மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். பட் நம்ம ஃபஸ்ட் டைம் திரும்பி பார்க்கும்போது யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. செகண்ட் டைம் திரும்பி இருக்கும்போது அவர் ஷோல்டர் மேலே யாரோ கை வைக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதோட நான் கட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேடா. இப்போ அப்படியே ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம தான் அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது அவருடைய ஷோல்டர் மேலே ஒரு கை வருது. என்னன்னு பார்த்தா ஒரு சோல்ஜர் தான். நம்ம டேவை பார்த்து, மிஸ்டர் கிம், நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? இங்கே ரொம்ப ஆபத்தான இடம். இப்படிலாம் நீங்கள் தனியாக வரக்கூடாது. இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்கிறேன் இல்லையா, இது கொஞ்சம் ஆபத்தான இடம். இந்த நேரத்தில் வெளியே வர்றது ரொம்பவும் ரிஸ்க். வாங்க, நான் உங்களை வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் அழகாக டேவை கூப்பிட்டுட்டு போயிட்டு அவருடைய வீட்டு வாசல் வரைக்கும் அப்படியே கொண்டு போய் இறக்கி விட்டுடுறாரு. இப்போ நம்ம டேவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே என்ட்ராயிடுறாரு. பட் யாரும் பார்க்காம அப்படியே நாசுக்காக உள்ளே என்ட்ராயிடுறாரு. அப்படியே நம்ம டேக்கு மூச்சு வாங்குது. அவரே கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவும் தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏஞ்சிக்கும் போதே அப்பாடா உயிரோட தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடய ஏஞ்சிட்டு அப்படியே சரி நம்ம இன்றைக்கி பிளான் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே பேசிட்டு டக்குன்னு குளித்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவருடைய சைட் பேக்கில் ஒரு நோட்டு, ஒரு பென்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் எடுத்து அப்படியே பேக்குள்ளே வச்சுட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. ஆக்சுவலி நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுது. இப்போ அப்படியே நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வர அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய இடத்துக்கு போகிறாரு. ஃபுல்லாக மார்க்கெட்டு, அப்படியே ஸ்ட்ரீட் ஓரத்தில் நிறைய கடைங்கள்லாம் வச்சு நிறைய மக்கள் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே அந்த சியோல் அப்படின்றது ஒரு கேபிட்டலாக இருக்குதுன்னா அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அந்த இடத்துல அவ்வளோ மக்கள் அலைஞ்சிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு இது பண்ணிகிட்ருக்க. பட் நம்ம டேவோடைய கண்ணு நம்ம ஜங்குக்கை தேடிட்டுருக்கு. நம்ம அப்படியே அங்கே இடத்துல நின்றுக்கிட்டு இங்கே தானே இருக்கணும், இங்கே இருக்கான் என் கண், நீ தப்பிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம என்ன பண்ணுறாருனா ஜங்குக்கை பார்த்ததும் அப்படியே அவரை பற்றின நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அப்படியே நம்ம ஜங்குக்கை ரசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கோடைய அவுட்லுக்காக இருக்கட்டும், அவருடைய ஃபேஸாக இருக்கட்டும், அவருடைய குண்டு கண்ணாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே
பர்ஃபெக்ட் மேன்லியாக அவ்வளோ அழகாக இருக்குது அவருக்கு. அவ்வளோ சூட்டபுளாக இருக்குது. செம்ம அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. அது எல்லாத்தையுமே அப்படியே நுணுக்கமாக எல்லாத்தையுமே அப்படியே நோட்டில் எழுதிக்கிட்டே இருக்கார். லைக் எஸ்ஸே மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கார். இப்போது அப்படியே நம்ம ஜங்குக்கை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பற்றின எல்லா நோட்ஸையும் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஃபஸ்ட்டு மிஷனே இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் பற்றி யோசித்து எழுதிட்டுருக்க. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஜங்குக்கை வந்து அப்படியே 1 by 1 ரசித்து எழுதிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒத்து பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு தான் இருக்கார். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னு யோசிச்சுட்ருக்காரு. லைக் ஜோன் அவுட் ஆகிடுறாரு. நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போனது கூட கவனிக்காமல் அந்த இடத்தையே பார்த்துட்டு ஜோன் அவுட் ஆகி நிற்க, இப்போ தான் அவர் திரும்ப ரியாலிட்டிக்கு வந்துட்டு முழுக்க முழிச்சிட்ருக்காரு. எங்கடா முன்னாடி நின்றுருந்தாங்க, நான் காணோம் அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்த்தா ஜங்குக்கு இங்கே நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம வந்து அங்கே லூஸ் மாதிரி நின்று அப்படியே நம்ம ஜங்குக்கு நின்று இடத்தையே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ அதுக்குள்ளே எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டு போகிறாரு. பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கடைக்கு பக்கத்தில் நின்று நம்ம ஜங்குக் வந்து அங்கே உள்ளவங்க கிட்ட வந்து பேசிகிட்ருக்காரு. இது தாண்டா கிடச்சிது, தோ தான் நிற்கிறான் அப்படின்ற மாதிரி கூட்ட நெரிச்சலில் அப்படியே தள்ளிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் தள்ளி விட்டுட்டு நம்ம ஜங்குக் கிட்ட நெருங்க பார்க்குறாரு. அப்படியே ஒரு வழியாக கிட்ட போனதுக்கப்புறமேட்டு சரி இவன் இங்கேயே பேசிகிட்டு இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணுறான்றத நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் அப்படியே ஹைட் ஆகிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி அந்த பிளேஸை விட்டு வெளியே வந்து ஜங்குக் எங்கன்னு பார்க்கலான்னு திரும்பினா அதுக்குள்ளே ஜங்குக் திரும்பியும் காணும். என்னடா இவன் என்ன நெருப்புக்குள்ளேடா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மாதிரி தலையிலே அடிச்சுக்கிட்டு ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்பி நம்ம ஜங்குக்கை தேட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் இப்படியே தான் நடக்குது. நம்ம போகிறதும் நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதும் நம்ம ஜங்குக்கு எங்கேயாவது நின்று பேசுகிறதும் அதை நோட்ஸ் எடுக்கிறதுக்குள்ளாட நம்ம ஜங்குக்கு எங்கேயாவது திரும்பி போயிடுவார். திரும்பி நம்ம வந்து தேட ஆரம்பிக்கிறது. இப்படியே தான் ஒரு சீரீஸ் மாதிரி போயிட்டே இருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அங்கே ஒரு ஓல்டு லேடி இருக்காங்க. அவங்க தலைக்கு மேலே வந்து ஒரு பெரிய சும்மா மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த விற்கிற பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு விற்கிறவங்க போல், ஐ மீன் ஒரு சேலர் போல். இப்போ அப்படியே அவங்க அந்த வெயிட்டெல்லாம் வச்சிட்ருக்க நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக அதை அப்படியே தூக்கி கீழே கொடுத்து அப்படியே ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ அதை நம்மகிட்டே பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி மனசுக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. இவனை ஹீரோன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே அவருக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. அதையும் சரி நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்ருக்காரு. வழக்கம் போல் நிமிர்ந்து பார்க்குறாரு, ஜங்குக் காணோம். ஷோ இவனை எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி திரும்பியும் தேட ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. ஆக்சுவலி அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு கேபின் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறாருன்னா யோசிக்காமல் பொறுமையாக அந்த இதுக்குள்ளே அந்த கேபின்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. உள்ளே வந்து ஜங்குக் காணோம். ஐயோ திரும்பியும் மிஸ் பண்ணிட்டேனா, இங்கே தானே வந்தான், ஒருவேளை வந்துட்டாங்க இல்லையோ, என்னடா அது அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க. இப்போ டக்குன்னு அவருடைய ஷோல்டரை பிடிச்சி யாரோ ஒருத்தவங்க ஒரு டிவியேட்டருக்குள்ளே இழுக்கிறாங்க. டிவியேட்டர்னால் லைக் ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும்டா, அந்த கபோர்ட்குள்ளே இழுத்து வாயை மூடி அப்படியே உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துலையே அப்படியே வாயை பொத்திட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ அப்படியே காதுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஷான ஒரு மூச்சு வாங்கின ஒரு வாய்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நம்ம காதில். இப்போ அந்த வாய்ஸ் வந்து பாரு சத்தம் போடாமல் இரு, இல்லைனா உன்னை ரொம்ப நேரமாக ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான், அவன் வந்து கொண்டுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சொல்லுது. ஆக்சுவலி நம்ம புரிய வருது அது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது ஜங்குக் தான். நம்ம அப்படியே அமைக்க போட்டு வச்சுருக்கா. இப்போ அந்த கபோர்ட்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங் வழியாக சன்லைட் வருது. நம்ம என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓப்பனிங் வழியாக அப்படியே கொஞ்சம் அப்படியே என்ன நடக்குது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி கிட்ட போய் நின்று பார்க்குறாரு. பார்த்தா அந்த கேபின்குள்ளே எவனோ ஒருத்தன் உள்ளே நுழையிறான். யாரோ வந்து உள்ளே வந்ததும் தேடுற மாதிரி இருக்குது. அப்படி நம்மகிட்ட அதை பார்த்துட்டே இருக்கு. ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த இடம். லைக் நம்ம ஜங்குக் பின்னாடி உட்காந்துருந்தோம். நம்ம ஜங்குக் மூச்சு விட்டுற சவுண்டு கூட அந்த இடத்துல கேட்கல. அந்தளவுக்கு அமைதியாக இருக்க. இப்போ நம்ம தான் நீ சொன்ன அந்த ஆள் அவனா என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக கேட்க நம்ம ஜங்குக் எதுவும் பேசாமல் இங்கே இரு, நான் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது, புரியுதா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியேட்டரை விட்டு நம்ம ஜங்குக் மட்டும் வெளியே போகிறாரு. நம்ம டேவை அந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் வெளியே போனதும் அங்கே இருக்கிற ஒரு ஸ்வாடை ஒன்று கையில் எடுக்கிறாரு. நம்ம டே அதை பார்க்குறாரு. ரொம்பவும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக் வந்து ஒரு கேப்டன். அவரால் கன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு நம்ம டே நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் ஆனால் அவர் கையில் எடுக்கிறது ஒரு ஸ்வாட், கத்தி கையில் எடுக்கிறாரு. அதை பார்த்ததும் அவருக்கு ஆப்போசிட் நின்றுட்டு இருந்த அந்த பர்சன் வந்து ஓட ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஜங்குக் அவனோட ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு அவனுடைய கழுத்தை பிடிச்சி செவுத்தோடு அமுக்கி வச்சுட்டு அவனுடைய கழுத்திலே கத்தியை வெட்டுற மாதிரி வைக்கிறாரு. அவ்வளோ க்ளோஸாக. இப்போ நம்ம ஜங்குக் தான், சொல்லு, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுற? நான் உன்னை ஃபாலோ பண்ணல. ஓ, அப்போ எதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்? என்னை ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னாங்க. இவ்வளோ மக்கா இருக்கியே, யார் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அடுத்தடுத்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா. பட் ஆனால் அந்த லாஸ்ட் கேள்விக்கு மட்டும் அவன் ஆன்சர் பண்ணவே மாட்டான். லைக் அவருடைய கையை பிடிச்சி தட்டிகிட்டே இருக்கான். விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அன்டில் அவன் கை தட்டுறதே ஸ்டாப் பண்ணிடுறான். லைக் அவன் இறந்தே போய்ட்றான். நம்ம ஜங்குக் பிடிச்சி அமுக்கி போட்டதில்ல. இப்போ அந்த ஸ்வாடை அந்த இடத்துல வச்சுட்டு நம்மகிட்டே அந்த இடத்துல மறைச்சி வச்சுருந்தா இல்லையா, அந்த இடத்துக்கே திரும்பி போயிட்டுட்டு எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு போனால் நம்மகிட்டே அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்குறாரு. அவன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் இறந்து போயிட்டாரு. அதை பார்த்ததும் நம்ம ஜங்குக் வந்து கிட்ட வந்து நம்ம டேவை கையில் தூக்க அப்படியே நம்ம டே வந்து அலைக்க மயங்கி நம்ம ஜங்குக்குடைய கையிலே விழுந்துட்டுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. கண் முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டே வந்து ஏதோ ஒரு பெட்டில் படுத்திருக்க மாதிரி ஒரு ஃபீல். டபக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த இடம் அவருக்கு ஒரு ஃபெமிலியராகவே இல்லை. இது வரைக்கும் பார்த்த இடம் மாதிரி இல்லை. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு வாய்ஸ் வருது. ஓ, எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே லைட்டாக திரும்பி பார்க்க யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு. அதை பார்த்ததும் கேப்டன் நீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு உட்கார. இப்போ அதுக்கு கேப்டன் ஜாங்கும் பயப்படாத, நீ யார் ரூமில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காமாக சொல்கிறாரு. அதுக்கு நம்ம டே என்னது உங்கள் ரூம்லையா? எதுக்கு நான் எதுக்கு இங்கே இருக்கேன்? என்ன கிட்னாப் பண்ணிட்டீங்களா? இல்லை நான் கிடல, அடல்ட்டு. அப்போது அடல்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே அவருடைய 2 கைகளையும் அவரோட செஸ்ட்டில் வந்து அப்படியே க்ராஸாக வச்சுட்டு ஒரு மாதிரி அவருக்கு அவரே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டாக, என்ன பேசுகிறேனே? ஆமாம், எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தீங்க? நான் எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க அதுக்கு ஜங்குக்கு, முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ண? நீ தான் முதல்ல என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா. உன்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான். நான் கல்ப்ரேட்டை பிடிச்சேன், நீ மயங்கி விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து கேஷுவலாக சொல்ல. அதுக்கு நான் டே அப்படியே என்ன பண்ணுறாருன்னா அவர் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அவர் கண் பார்வை வந்து நம்ம ஜங்குக் பக்கத்தில் இருக்கிற அவருடைய பேக் மேலே போகுது. ஆக்சுவலி அந்த பேக்குள்ளே தான் நம்ம டே வந்து எடுத்து வச்சுருக்க நோட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த பேக் மேலே போக நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா இவன் எங்கே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய ஐசைட் அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்தா பக்கத்தில் இருக்க பேக், அந்த பேக் அப்படியே நம்ம ஜங்குக் கையில் எடுத்துக்க. இப்போ நம்ம டே அது என்னது, அது இங்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க அதுக்கு நம்ம ஜங்குக்கு எதுவும் பேசாமல், இருங்க ஒரு நிமிஷம், நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க? நீங்கள் ட்ரைனிங் கேம்பில் தானே இருக்கணும். மிஸ்டர் கிம், அப்போ நீங்கள் ட்ரைனிங் கேம்பை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கேட்க. பட் நம்ம டேக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பேக் அவர் கையில் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே தான், இல்லையே நான் ஏன் அதெல்லாம் மிஸ் பண்ண போகிறேன், நீ என் பேக் கொடு. இல்லை, நீங்கள் உண்மையை சொல்கிற வரைக்கும் நான் பேக்கை தர மாட்டேன், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம
கேப்டன் ஜாங் வந்து கேட்டுகிட்டே இருக்கா. பட் நம்ம டேக் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிடுது. ஐயோ கடுப்பேத்துறானே அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம ஜங்குக்கூடைய அப்படியே அடி வயிற்றுலேயே நல்லா எட்டி ஒன்று விட்டுட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு நம்மட்டே. பட் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கை பார்த்து, நீ கேப்டன் நினச்சேன், ஆனால் உன்னுடைய ஸ்பீட் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப 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 மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு நம்மகிட்டே ஓடிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. திரும்பியும் நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, ஜங்குக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு வெளியே வந்துட்டு திரும்பியும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிக்கிறாரு. மணிக்கணக்காக சுற்றிட்டுருக்காரு. ஈவன் நம்ம ஜங்குக்கோடைய அந்த கேபினை, ஈவன் அவருடைய வீட்டுக்கு கூட போய் பார்த்துருக்காரு. பட் ஆனால் நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல இல்லை. சரி எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் கவனிக்கிறாரு, நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு செவத்தில் சாஞ்ச மாதிரி ஒரு இதில் வந்து அப்படி நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் நம்மகிட்ட அப்படியே அந்த ஒளிஞ்ச மாதிரி நின்றுக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீடு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு நிற்க உள்ளே ஒரு வயசானவர் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு அவரை பார்த்ததும் மரியாதை கொடுக்குறாரு. என்ன இவன் உள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மகிட்ட யோசிச்சுட்டே இருக்க. சரி என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போன்ட்டு கொஞ்சம் அந்த வீட்டுக்கு கிட்ட நெருங்குறாரு. அந்த வீட்டுடைய கதவு நல்ல வேலையாக அப்படியே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால உள்ளே என்ன பேசுகிறாங்களோ அது கொஞ்சம் அரைகுறையாக நம்மகிட்டே காதுக்கு கேட்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே என்னமோ பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பெரியவரும் வந்து, உண்மையாவா? ஆமாம் சார், எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓ ஓ அப்படியா? எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன். நீங்கள் கேப்டனாக இருக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்பவும் பெருமை தான். ஆனால் அதுக்காக என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு என்னால் ஒத்துக்க முடியாது. அதுவும் அவளுடைய சம்மதம் எதுவுமே இல்லாமல், அவள் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்கான்றது எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்க முடியாது. எதாக இருந்தாலும் நான் அவகிட்ட பேசிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. நம்ம டேவா இதெல்லாம் கேட்டுட்டு எழுதிட்டு இருந்தவர் வாயை பிளந்துக்கிறாரு. என்னடா இது, ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அவனை எப்படி எப்படியே பேசிகிட்டு இருந்தா, அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததும் டக்குன்னு அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படி நம்ம ஜங்குக்கை பொறுமையாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி ரொம்பவும் கேர்ஃபுல்லாக, ஏன்னா அவருடைய ஃபேஸை சுற்றி அவருடைய கழுத்தை சுற்றி வந்து ஸ்கார்ஃப் போட்டிருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் எதுவும் அப்படியே பெருசாக ஒரு மாதிரி வித்தியாசமாகலாம் நடந்துக்கல. அவர் பாட்டுன்னு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மகிட்டே போயிட்டே இருக்க கரெக்டாக பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்குள்ளே நுழையிறாரு. ஆக்சுவலி ஸ்கூல்னால் அது நம்ம டேவோடைய ஸ்கூல். பட் ஆனால் இந்த காலத்தில் அது ஒரு ட்ரைனிங் கேம்ப்பாக இருந்திருக்குது. இந்த சோல்ஜர்ஸ்க்கெலாம் கொடுக்குற ட்ரைனிங் கேம்ப்பாக இருந்திருக்குது. அதை பார்த்ததும் நம்ம டே வந்து ஓரங்கட்டி நின்றுடுறாரு. நம்ம ஜங்குக்கு உள்ளே போய்ட்றாரு. நம்ம டேக்கு என்னென்னா, ஐயோ இது வர ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்கிற இடம், நம்மளால உள்ளே போக முடியாதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்க இப்போ தான் ஒரு பொறி தட்டுது. என்னென்னா, நம்ம டே தான் ஜெனரலுடைய பையனாச்சு, அவர் உள்ளே போகலாம். ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம டேவை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்படியே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ட்ரைனிங் கேம்போடைய என்ட்ரன்ஸ்க்கு போக பார்த்தா நம்ம டேக்கு வந்து நம்ம டே நினச்சா மாதிரி அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி நம்ம டேவும் வந்து முட்டா பசங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த கேம்புக்குள்ளே நுழைஞ்சிட்றாரு. அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் வந்து அப்படியே அங்கே அப்படியே ட்ரைனிங்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கை உள்ளே போனதும் காணோம். நம்ம டே வழக்கம் போல் நம்ம ஜங்குக்கை தேட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம டே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் அடைஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ரூம்குள்ளே அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. நம்ம டேவும் அதை பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். உள்ளே போய் பார்த்தா வழக்கம் போல் நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல இல்லை. ஏன்னா இது உள்ளே வந்தோன்னா ஆளக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சிம்பிளாக கேட்க, அதுக்கு நம்ம டேவா திரும்ப கூட இல்லை, ஒரு மாதிரி பயத்தில் கல்ப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ டக்குன்னு, நான் எத்தனை வாட்டி சொல்வேன், நான் உங்களை ஃபாலோலாம் பண்ணவே இல்லை, அதுவும் இல்லாமல் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அதே தான் நானும் திரும்பி கேட்குறேன், நானும் எத்தனை வாட்டி தான் உன்னை கேட்குறது, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு.
நான் தான் உங்களை ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறேனே, அப்போ எதுக்கு இங்கே இருக்க? அது நான் சும்மா இந்த ரூமை பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு அடியாக எடுத்து முன்னாடி வைக்க, நம்ம டேவா ஒவ்வொரு அடியாக எடுத்து பின்னாடி வச்சுட்டு அந்த டேபிளில் போயிட்டு இடிக்கிற அளவுக்கு நம்ம டே வந்து நிற்கிறாரு. இப்போ நம்ம சங்குக்கு நம்ம டே மேலே அப்படியே லைட்டாக அந்த டேபிளோட பின் பண்ணி ஓவர் ஆகிற மாதிரி போயிட்டு, இப்போ நம்ம சங்குக்கு தான் நம்ம டே கிட்ட போயிட்டு, மிஸ்டர் கிம், இது என்னுடைய ரூம், என்னுடைய ஆஃபீஸ் ரூம். இதுக்குள்ளே என்ன தவிர வேறு எவனும் தேவையில்லாமல் வரவே மாட்டான். எஸ்பெஷலி யூ. உனக்கு இந்த இடத்துல எந்த வேலையும் இல்லை. ஒரு வேலையும் இல்லாமல் நீ எதுக்கு இங்கே வந்த? அதுவும் என்ன ஃபாலோ பண்ணலன்னு வேறு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி கேட்க, நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ மாட்டிக்கிட்டும் போய் அப்படின்ற மாதிரி யோசிக்க. பட் இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி தான், நச்சுன்னு நம்ம ஜங்குக்குடைய வயிற்று மேலே எட்டி ஒன்று வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக, நம்ம சங்குக்கு அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி வழியில் வயிற்ற பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே தான் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கை பார்த்து, இன்னொரு வாட்டி என்னை கேள்வி கேட்டுக்கிட்டோ இல்லைனா இவ்வளோ க்ளோஸாக வந்தேன்னு வையேன், உனக்கு ஃப்யூச்சரில் குழந்தைங்களா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம டே அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி வார்ன் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்ணுற. நம்ம ஜங்கு டக்குன்னு அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு ஒரு பக்கமாக அப்படியே நடக்க முடியாமல் நடந்து போகிறாரு. இப்போ நம்ம டே அதை பார்த்துட்டு, இப்போ எங்கே போகிற? பாத்ரூம்க்கு போகிறேன். என்ன அங்கேயே ஃபாலோ பண்ணிட்டு வரணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கேட்க, இப்போ உடனே நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி மேலே ஓவர் ஆகியிருக்கிறப்போ நம்ம டேக்கு அப்படியே ஹார்ட் பீட் டபுக்கு டபுக்குன்னு அடிக்கும்போது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போ நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க சேர் மேலேருந்து ஒரு பில்லோ எடுத்து நம்ம ஜங்குக்கு மூஞ்சி மேலேயே அடிக்க, நம்ம ஜங்குக்கா அதை அப்படியே ஒரு மாதிரி கேட்ச் பண்ணிவிட்டு சே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரெஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கார். இப்போ நம்ம டேதா அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ண. பட் நம்ம ஜங்குக்கு டக்குன்னு வந்து நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம், இப்போ என்ன மிஸ்டர் கிம், நீங்கள் ட்ரைனிங்கை மிஸ் பண்ணுறீங்கள? நான் நேற்றே அதை கேட்டேன், பட் ஆனால் மறந்து விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி விட மாட்டேன். இன்றைக்கி உங்கள் அப்பா கிட்டே கொண்டு போயிட்டு உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேப்டன் ஜாங் சொன்னதோடு நம்ம டேக் ஒரு மாதிரி ஒயிட் ஐஸில், என்னது, இல்லை 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 இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் நியாயமாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்ல, அதெல்லாம் நம்ம ஜங்கு காதிலே போட்டுக்கல. இப்போ நம்ம டேவை கூப்பிட்டு நேராக ஜென்ரலுடைய ஆஃபீஸ்க்கு போக, அங்கே போய் பார்த்தா ஜெனரல் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. நம்ம டே அங்கே இருக்கிறதையும் நம்ம ஜங்கு கூட இருக்கிறதையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, இப்போ நம்ம கேப்டன் ஜாங்கை பார்த்துட்டு நம்ம ஜெனரல் தான், மிஸ்டர் கிம் நீங்கள் என்ன பண்ணுற? அதுவும் இல்லாமல் கேப்டன் ஜாங் அவன் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் ஜாங்கை வந்து கேள்வி கேட்க, அதுக்கு நம்ம கேப்டன் ஜாங் அவங்க அப்பா கிட்ட, அதாவது நம்ம டேவுடைய அப்பா கிட்ட, சார் உங்கள் பையன் ட்ரைனிங் கேம்பை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கார், ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கார் சார், அவர் வந்து ரொம்ப நாள் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவை பார்த்து அவங்க அப்பா, அப்படியா ஸ்கிப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம டே அதுக்கு எந்த ஆன்சரும் பண்ணாமல் ஒரு மாதிரி தரையவே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜெனரல் வந்து நம்ம கேப்டன் ஜாங்கை பார்த்து, ரிப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஏன் பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டேக் அப்படியே தலையிலே அடிச்சுக்கலாம் போல் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜென்ரல் வந்து ஒரு மாதிரி குழப்பமாக பார்க்குறாரு நம்ம டேவை, எதுக்கு இப்படி பின்னாடி சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜெனரல் தான் என்ன யோசிச்சாரோ தெரியல. இப்போ உடனே நம்ம கேப்டனை பார்த்து, கேப்டன் ஜாங் ஐம் சாரி, என் பையன் உங்கள் பின்னாடி எதுக்காக சுற்றுறான்னு எனக்கு தெரியல, பட் அவனுக்கு கண்டிப்பாக எதுனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் அவங்க கூட இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது, அவங்களுடைய கேம்ப்லேயே கூப்பிட்டு போய் வச்சுட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படி நம்ம
கேப்டன் ஜாங் கிட்ட நம்ம டேவை ஒப்படைக்க நம்ம டேக்கு ஐயோ தூக்கு கயிறை தானாக வாங்கி கழுத்தில் மாட்டின மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்க, இப்போது சரி இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை அமுச்சு விட்டுடுறாங்க. இப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் விடிய காலையில் 3 மணிக்கு நம்ம டேவுடைய அம்மா வந்து டே டே எழுந்திரி. அம்மா என்னங்கம்மா எழுந்திரி, உனக்கு டைம் ஆகுது பாரு, இன்னும் ஏன் தூங்கிட்டு இருக்க, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. என்ன டைம் ஆகுது, மணி 3 தானே ஆகுது, இன்னும் சூரிய பகவானே வெளியே வரலம்மா, எதுக்கும்மா இன்னும் கூப்பிட்டுருக்கீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நான் எழுந்திரிக்க மாட்டேன். டே நீ ட்ரைனிங் கேம்புக்கு போகணும் இல்லையா, பாரு வெளியே கேப்டன் ஜாங் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்னது அவரா? அம்மா நீங்கள் நல்லா காமெடி பண்ணுறீங்க, நான் அப்புறமேட்டு சிரிக்கிறேன் ப்ளீஸ், இப்போ நான் தூங்கணும். டே நான் விளையாடலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். அங்கே பாரு உன்னுடைய சீனியரை இப்படி வெயிட் பண்ண வைக்கிறது ஒரு மாதிரி மரியாதை இல்லாத மாதிரி இல்லை, போ சீக்கிரம் போ, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல, இப்போ ஒன்று நம்ம டேவும் என்னமா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டு அப்படியே அந்த ஜன்னல் வழியாக கீழே எட்டி பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து யாரோ அவரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. டக்குன்னு அவர் மேலே பார்க்குறாரு, பார்த்தா நம்ம டே வந்து மேலேருந்து நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கு டக்குன்னு நம்ம டேவுடைய பார்வைகளை அப்படியே கேட்ச் பண்ணிவிட நம்ம டேவா ஐயோ பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரேமில் வந்து அப்படியே ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான், பாத்தியா நான் உண்மையாக தான் சொன்னேன், அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, டக்கு டக்குன்னு மூஞ்சி கிளம்பிட்டு ட்ரெஸ்ஸை மாதிரி கிளம்பு. அம்மா நான் இன்னும் சாப்பிட கூட இல்லையே, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காமல் எப்படி, கேம்பில் உனக்கு எல்லாமே கொடுப்பாங்கட்டே, டக்குனுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, நீ உன்னுடைய ட்ரைனிங் கேம்ப் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தாகணும். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் 2 months அங்கே தான் இருந்தாகணும். அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாண்டா, சரி சரி நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு, அதுவும் இல்லாமல் நீ வீக்கெண்ட் இங்கே வந்துட்டு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ சேஃபாக இரு அண்ட் வேலை வேலைக்கு சாப்பிடு, ஓகேவா, கிளம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை மொத்தமாக கிளப்பி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட, வெளியே வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்கு கிட்டே போனதும் நம்ம ஜங்குக்கு 36 நிமிஷம் 26 செகண்டு 96 மில்லி செகண்டு. எதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு? என்னது உண்மையாக சொல்லுங்கள், இதை நீங்கள் உண்மையிலே எண்ணிட்டா இருந்தீங்க? அதை விட சீக்கிரம் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அங்கே உள்ள அவருடைய குதிரையை எடுத்துகிட்டு அப்படியே ரைட் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிக்க, நம்ம டே வந்து அவரை ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார். பட் நம்ம டே அங்கே பக்கா நின்றுட்டுருக்க, நம்ம ஜங்குக்கு அப்படியே பாதியில் நின்றுட்டு பின்னாடி திரும்ப, இப்போ நம்ம டே தான் எப்படி நீங்கள் ரைட் பண்ணிட்டு போகும்போது உங்களை பார்த்த மாதிரி நான் நடந்தே வரணுமா? நடந்து வரணுமா? எதுக்கு லூஸ் மாதிரி பேசுகிறீங்க? அங்கே பாருங்கள் உங்களுக்கான குதிரை அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அதை எடுத்துகிட்டு ரைட் பண்ணிவிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ரைட் பண்ணணுமா? எனக்கு குதிரை ஓட்ட தெரியாது. மிஸ்டேக்கிங், நீங்கள் ஹை அஃபிஷியலோடைய ஃபேமிலி மெம்பர், உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியலன்னு சொன்னால் அசிங்கம் வெளியே. ஆனால் எனக்கு உண்மையிலேயே ஓட்ட தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட ஒரு மாதிரிட்டே பாவமாக பேச, இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன சொல்கிறாருன்னா, சரி வா என் கூட சேர்ந்து ரைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அவருக்கு முன்னாடி அதே குதிரையில் நம்ம ஜங்குக்கூடே குதிரையில் நம்ம ஜங்குக்கு முன்னாடி அப்படியே ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுங்க அப்படின்ற மாதிரி கை காட்ட, நம்ம டேவும் அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் திரும்பி கீழே விழுந்து அடி வாங்கினது தான் மிச்சம். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃப்ராக்சர் ஆகிடுது. இப்போ ஒரே டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அந்த குதிரையை விட்டு கீழே இறங்கிட்டு, இங்கே பாரு உன்னுடைய லெஃப்ட் லெக் எடு, இந்த ஹூக்கில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மேலே ஏறி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டேவும் வந்து நம்ம ஜங்குக்கு சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு 2 வாட்டி மிஸ் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அப்படியே தத்தி திணறி எப்படியோ குதிரை மேலே ஏறி உட்காந்துற, அந்த குதிரை மேலே உட்காந்துருக்கதே ரொம்ப ஹைட்டாக இருக்குது நம்ம டேக்கு. இப்போ அப்படியே டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பின்னாடி அசால்ட்டாக அப்படியே ஏறி உட்காந்துட்டு அப்படியே ஹார்ஸ் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ண. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகுது, போக போக செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்குது அந்த குதிரை. அப்படியே போகிற இதில் அந்த சில்லுன்னு ஏர் வேறு நம்ம டேக்கு வருதா, நம்ம
நம்மகிட்டே அப்படியே அந்த ஃபாஸ்ட்டில் கண்ணை மூடிட்டு ஆன்னு கத்தினே போயிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு இன்னும் அந்த குதிரையை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூட ஆரம்பிக்கல. ஜஸ்ட் அது ஒரு ஜாக்கிங்லேயே தான் போயிட்டுருக்குது அந்த குதிரை. இப்போ அதுக்கே நம்மகிட்டே வந்து ஒரு மாதிரி கத்த, நம்ம ஜங்குக்கு டக்குன்னு என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக இப்படி கத்திகிட்ருக்கா, எனக்கு இது ரொம்ப உயரமாக இருக்குது. உயரமாக இருக்கா, நீ இப்படி அந்த குதிரையை அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருந்தனா அந்த குதிரை எப்படி ஓடும், கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரு. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட நம்மகிட்ட இப்படி சொல்ல, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இப்படி கடுப்பாயிடுது. நம்ம டே வர முன்னாடி உட்காந்துட்ருக்காரு இல்லையா, நம்ம ஜங்குக்கு பின்னாடி தானே உட்காந்துட்ருக்காரு. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம டேவுடைய ஷோல்டரை பிடிச்சி நிமிர்ந்து உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த குதிரையை வந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்க நம்ம டே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த குதிரையாக செம்ம ஃபாஸ்ட்டாக ரைட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ தான் நல்லா ஓட ஆரம்பிக்குது. நம்ம டேக்கு சில்லுன்னு ஆறு வருது மூஞ்சில், கண்ணை மூடிட்டு ஆன கத்தினே போயிட்டுருக்காரு. அந்த ரோட்டில் ஓரமாக வேலை பார்த்துட்ருக்கவங்க, புதுசாக கடை போகிற வரவங்க எல்லாருமே இவங்களே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம டே கத்திட்டு போகிறது எப்படி, கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்பவும் அமைதியாக இருக்கிற ஒரு ரோடு, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. காக்கா கூட அந்த இடத்துல வந்து எந்த சத்தமும் போடல, அந்தளவுக்கு அமைதியாக இருக்குது. திடீர்னு அந்த இடத்துல ஆன்னு ஒரு சவுண்டு வந்தால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற எல்லா வேலையும் உருட்டி என்னடா இது சவுண்டுன்னு திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதேமாரி பார்த்துட்ருக்க அப்படியே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை விட்டு அந்த இடத்துல நின்று பார்த்துட்ருக்காங்க. இந்த குதிரை மட்டும் நடு ரோட்டில் ஓடுதான், எப்படி இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கும் டேவும் போயிட்டுருக்கு. இப்போ ஃபைனலி வந்து நம்ம ஜங்குக்கும் வந்து நேராக அந்த ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போயிடுறாரு. உள்ளே போய் பார்த்தா நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. மேபி அவங்க வந்து நியூ பேட்சாக இருக்கலாம் ட்ரைனிங்க்காக. இப்போ அப்படியே அங்கே போனதும் நம்ம ஜங்குக்கு வந்து அங்கே உள்ள குதிரையை அப்படியே ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு இறங்கிட நம்ம டேவையும் வந்து அழகாக தூக்கி கீழே நிற்க வைக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நம்ம டேவை நிற்க வச்சா கால் நடுக்கத்தில் பொத்துக்குன்னு அந்த தரையிலே வந்து அந்த மண் தரையிலே கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வர, பட் எதுவும் வெளியே காட்டிக்காம இங்கே பார் வித்தின் 5 minutes கிரவுண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாரு. நம்ம டேவா அந்த தரையிலே பார்த்துட்டு ஆண்டவா நான் இன்னும் ஊரோட தான் இருக்கேன்னா இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே வித்தத்தை பார்த்தா மாதிரி படுத்துடுறாரு. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இதே நான் இங்கே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் சும்மா ஆன்லைன் மாதிரி சொல்கிறேன். நம்ம டேக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நம்ம ஜங்குக்கும் டேக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வரும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம டே வந்து ட்ரைனிங் கேம்பில் இன்னும் 2 மாதம் இருக்கணும் இல்லையா. அந்த 2 மாதம் வந்து நம்ம ஜங்கு கூட ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருப்பார். அதெல்லாம் இது கூட சேர்த்து போட்டால் குழம்பும். அதனால தான் நான் அதை வந்து செப்ரேட்டாக ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். மேபி 1 hour கிட்ட போட ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் எபிசோடு. ஓகேவா, லைட்டாக தொண்டை வர வலிக்குது, சைடில் மறந்து போய்ட்றேன்னா அப்படியே எடுத்து படிச்சுக்க வர செய்கிறேன். அது வேறு ஒரு இது எனக்கு மறந்துட்டேன்னா ஐயோ ஏன்னா ஒரு சீனை மறந்துட்டேன்னா அப்புறம் ஒன்று சேர்றப்போ ஒழுங்காக வராதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறது. எனக்கு என்ன பண்ணுறது, நானாக சொல்கிற ஸ்டோரினா கூட பரவாயில்ல, யோசித்து நான் பாட்டுன்னு சொல்லிடுவேன். நம்ம மைண்டு நம்ம கதை அப்படின்னு சொல்லிடுவேன். பட் ஆனால் இது ஆல்ரெடி ஒரு பர்சன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு எழுதின கதை. அதை படித்து ஒழுங்காக புரிஞ்சு நான் சொல்கிறதுன்றது எனக்கு ரொம்பவும் பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சீரியஸாக சொல்கிறேன், இந்த கதையை எழுதின அந்த பொண்ணுக்கு நான் சிலையே வைக்கலாமான்னு இருக்குமா. என்னம்மா கதைமா எழுதியிருக்கேன். நீ ஒவ்வொன்றும் படிக்கும்போது உண்மையிலே சீரியஸாக அந்த ஃபீல் எனக்கு அப்படியே வருது. அந்த இடத்துல இருந்து அந்த சீனை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் வருது எனக்கு. ஏன்னா அந்த ஹார்ஸ் ரைடிங்லே புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்கு. ஆனால் சீரியஸாக படிக்கிறப்போ படிக்காதவங்க போய் படிங்க, கேட்குறதா இருந்தாலும் கேளுங்க. பட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஈவன் இப்போ கூட டைம் வந்து 1 o'clock ஆகுது, நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெக்கார்டிங் கூட நீங்கள் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக கதை முடிஞ்சது ஓடிருப்பீங்களோன்னு படி உள்ள தோணுது. ஓகே, எனிவே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய வியூஸ்க்காக, உங்களுடைய லைக்ஸ்க்காக, உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எத்தனை பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கவலைப்படாதீங்க, அடுத்த நாளே வந்துடும். ஓகேடா, பை பாய். ஐ லவ் யூ ஆல்.